Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மிதுன ராசி நேயர்களுக்கு கைப்பிடி மண், அதாவது மண்ணாக இருந்தாலும் அவங்க தொடர நேரம் அந்த மண் பொன்னாக கூடிய ராஜயோகம் உண்டு. அதாவது ராஜயோகம்னா பணம் கொட்டோ அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. நிம்மதியான சோறு, ஒரு பிடி சோறு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். ஸோ அந்த நிம்மதி அதிகப்படியாக உங்களுக்கு இந்த மாதத்தில், ஜூன் மாதத்தில் உண்டு. நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு, நீங்கள் மருத்துவ செலவு, கோர்ட்டு, இதுக்கெல்லாம் செலவு பண்ணது எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாகி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அந்த குரு மற்றும் சனி நல்ல யோகத்தில் இருக்கிறதுனால யோகாதிபதிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு வேலை செய்வார். மாமியார் மருமக சச்சரவு இருந்தால் கூட அது எல்லாமே உங்களுக்கு சாந்தமாக அமையும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் அதிகமாக குடும்ப பிரச்சனைகள் நிகழுது அப்படின்னா கைப்பிடி மண். அப்போது அந்த மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணணும், குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்கணும். அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டு. வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம் என்பது எப்படி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு தேடி வரன் அமையும். அதாவது நிறைய பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து சலிச்சு போயிட்டுருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களை தேடி வரும். பிரிந்து போன கணவன் மனைவி கூட திரும்ப சேர்ந்து இன்னொரு குழந்தை பெறத்துக்கு கூட இந்த அதாவது இன்னொரு குழந்தை உண்டாக கூட இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் உண்டு நம்ம மிதுன ராசி நேயர்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இந்த மிதுன ராசி, ஏன்னா புதன் அந்த இடத்துல இருக்கிறதுனால அறிவன் சொல்லலாம், அவரை புத்திகாரகன் சொல்லலாம், திறமையானவர் சொல்லலாம். அவரை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ரொம்ப ஒரு சாணக்கியமான ஒரு விஷயங்களை செய்வார். அப்போது அவர் ஒவ்வொரு விஷயங்களும் எழுத என்ன ஆகும்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவானே போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த புதன் பகவானே போற்றின்னு சொல்லும்போது எந்திரிச்சோடனே காலையில் நீங்கள் குளித்துட்டு ஒரு விஷயங்கள் செய்யும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு. அப்போ சூரிய பகவானை போற்றி, சந்திர பகவானை போற்றி, குரு பகவானை போற்றி, ராகு பகவானை போற்றி, புதன் பகவானை போற்றி, சுக்கிர பகவானை போற்றி, கேது பகவானை போற்றி, சனி பகவானை போற்றி, செவ்வாய் பகவானை போற்றின்னு சொல்லிட்டு 11 முறை 11 நாள் நீங்கள் சொல்லி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். அப்போ நீங்கள் புதன்கிழமை டைமில் இந்த விஷயங்களும் தொடர்ந்து பண்ணுங்க. இந்த ஒரு மாதத்துக்காக மட்டுமே இல்லை, சில விஷயங்கள் பரிகாரங்கள் தொடர்ந்து செய்யும் போது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு பேட்டரிக்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். எப்போ பார்த்தாலும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பாசிட்டிவாக மட்டுமே நம்ம சொன்னாத ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம், நெகட்டிவ் ஒரு விஷயம் நான் சொல்ல வரும்போது நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்வாங்க. நம்ம பிரெயினுக்கு ரெண்டுமே வேலை செய்யும். 99% பாசிட்டிவ் இருந்தாலும் 1% நெகட்டிவ் வேலை தான் செய்யும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, உல்ட்டா 1% தான் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். 99% பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் எங்கள் உடம்புல வேலை செய்யும். அப்படி நம்ம வேலை செய்யும் போது என்ன பண்ணலாம்னா, அதிகப்படியான நீங்கள் எப்போ பார்த்தாலும் கோவில் பரிகாரங்களே சொல்கிறீங்களே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு பார்க்கு போகலாம். பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நல்லா வாய் விட்டு மனம் விட்டு நீங்கள் பேசினாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இந்த புதன்கிழமை டைமில் சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வழிபடும் போது நீங்கள் ஸ்வீட் ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம். பால்கோவா செஞ்சு கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, 4 பேர் சாப்பிட்டுட்டோம், நல்ல விஷயங்கள் சுற்றி இருக்கவங்களும் நல்லா, நம்மளும் நல்லா இருக்கும், சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருந்தால் ரொம்ப நல்ல விஷயங்களாக வீட்டில் அடுக்கடுக்காக நடக்க ஆரம்பிக்கும். மன நிம்மதின்ற ராஜ யோகம் இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் நிறைய நடக்க வாய்ப்புகள் அதிகம். கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா சற்று பொறுமையை ரொம்ப கையாளணும்னு சொல்லலாம் கடகராசிக்கு. ஏன்னா ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கிறாருன்னா, செவ்வாய் அவரோட வீட்டில் இருந்து கேதுவுடன் இணைகிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பெருசாக ஒன்றும் பயப்படுற அளவுக்கெல்லாம் கிடையாது. கேது எந்த அளவுக்கு கெடுக்கிறாரோ அந்த அளவுக்கு கொடுப்பார். அதனால் இந்த மாதம் என்னடா இவங்க பேசும்போதே அமைதியாக இருக்கணுன்றாங்க, பொறுமையாக இருக்கணுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம்.
சந்திரனோட ஆதிக்கம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் திங்கக்கிழமை டைமில் சீக்கிரமாக எந்திரிக்க பழகிக்கோங்க. திங்களும் கிடையாது, எல்லா கிழமையும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க எந்திரிக்கணும். ஏன்னா அதிகப்படியாக தூங்குவாங்க. ஸோ தூங்குறதுனால இவங்களுக்கு என்னென்னா நல்ல விஷயங்கள் நடக்காது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நண்டு பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் போகும். பொறுமையாக போனால் கூட அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இனிமேல் வர காலகட்டத்தில் எந்த சனி பயிற்சி நடந்தாலும் சரி, குரு பயிற்சி நடந்தாலும் சரி, ராகு பயிற்சி நடந்தாலும் சரி, எந்த அஷ்டம சனி, பாதக சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, அட்டாஷ்டம சனி, எந்த சனி நடந்தாலும் பரவாயில்லைங்க. அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சீக்கிரமாக எந்திரிங்க. காலையில் திங்கக்கிழமை டைமில் சந்திரனோட ஆதிக்கம், அவர் வந்து அதாவது விதியை வந்து மதியால் வெல்லக்கூடிய திறம் படைத்தவர்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம காலையில் 6 to 7 எந்திரிச்சிட்டு மாடியில், உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நல்ல ஒரு சுவாச காற்றை நீங்கள் வாங்குங்க. இல்லை எனக்கு மாடி இல்லை அப்படின்னா ஒன்றும் பயில நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாக்கிங் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கடகராசிக்கு மென்மேலும் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம்லாம் இருக்கும்போது இந்த ஆயில்யம்காரங்க என்ன பண்ணால் நல்ல சமையல் கலையெல்லாம் ரொம்ப மிக அருமையாக பண்ணுவாங்க. லேடிஸ் ஒரு ஆயில்யம் பிறந்தாலே அவங்க திறம்பட அழகாக இருப்பாங்க. அந்த சமையல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த புனர்பூஷ நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன அடிக்கடிக்கு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு அட்ரஸ் கேட்டால் கூட சொல்ல தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ராமரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமையில் அனுமனை பார்ப்பது சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அனுமன் படமும் ஒரு ராமர் படம் ஏதாவது ஒரு படத்தை வந்து என்ன பண்ணலாம், சின்னமாக ஒரு வீட்டில் வச்சுட்டு கூட அதை அடிக்கடிக்கு முகத்தை பார்த்துட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும். இந்த காலகட்டத்தில் ஜூன் மாதத்தில் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன நிகழும் பார்த்தீங்கன்னா இடம் மாற்றங்கள் அதிகமாக நிகழும். அது குழந்தையாக இருந்தால் கூட அத்தை வீட்டில் படிக்கிற யோகம் உண்டு. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டு. இதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையை கையாளணும், கோவத்தை விட்டுறணும். யாராவது ஏதாவது பேச வந்தாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத காதில் நல்லா கேட்டுட்டு மூளைக்கு கொண்டு போயிட்டு அதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நம்ம செயல்படுத்தினா இந்த மாதம் கடகராசி வெற்றி பெறுவாங்க. இந்த மாதம் கிடையாது, எல்லா மாதமும் கடகராசி இந்த திங்கட்கிழமை டைமில் இந்த விஷயங்கள் செய்யும் போது வெற்றி நிச்சயம். தூக்கம் தான் இவங்களோட மைனஸ். ஸோ அந்த தூங்காமல் ஒரு விஷயம் செயல்பட்டால், அதாவது தூங்காமனா தூங்கவே வேண்டாம் நான் சொல்லலை. ஒரு மனுஷன் 6 மணி நேரம்னா 6 மணி நேரம் தூங்குறது நல்லது. மதியான டைம்லலாம் இப்படி பொழுதனைக்கும் இப்படி இவங்க தூங்குனாங்கன்னா அந்த ஜெயம் வந்து நிலைக்காது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணலைன்னா யாராவது மாடு, அதாவது பசுமாடு என்ன மாடு இருந்தாலுமே அந்த இடத்துல போயிட்டு வாழைப்பழம் வாங்கி இவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு. குடும்பத்துக்கு நல்லது, அந்த குலத்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம கடகராசிக்கு.